அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று மகிழ்ச்சியின் திரியை ஏற்றி நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டவரில் நிலைத்து வாழ அன்னையாம் திரு அவை நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்துவ வாழ்வின் மகிழ்ச்சி என்பது கடவுளை அறிவதிலும் அவரை அன்பு செய்வதிலும் தான் உள்ளது. நமது மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நோயிலும் தனிமையிலும் ஆண்டவர் நமக்கு துணைவராகவும் நண்பராகவும் நம்முடன் இருக்கின்றார். இமைப்பொழுதும் நீங்காது காத்து வரும் இறைவனின் பேரன்பில் மகிழ்ச்சி காண்போம். நாம் சந்திக்கும் அனைவருக்கும் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் உடனிருப்பாலும் மகிழ்ச்சியை கொடுப்போம். நாம் வாழும் சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் உள்ளம் சோர்ந்திருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்போம். வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் கடந்து செல்ல கடவுள் துணை நிற்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசகம். முன்னுரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனம் 1-6 மற்றும் 10ஆம் வசனம் முடிய. ஆண்டவரின் வருகை இவ்வையகத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பார்கள். அவர் கொண்டு வந்த மீட்பை அனுபவிப்பார்கள். ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாமும் அவர் கொண்டு வந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் சுவைத்து வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. திருவருகை காலம் 3ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். கடவுளை வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. அந்நாள்களில் பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் ஆட்சியையும் நாம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை வைத்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனை, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவரே, எங்களை மீட்க வந்தருளும். 2ஆம் வாசக முன்னுரை.
புனித யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனம் 7-10 முடிய. 1000 துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் தளர்ச்சி இல்லாது வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்கள், இக்கட்டுகள் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்திலும் இறைவனின் திருவுளம் அறிந்து வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது. திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. நற்செய்தி முன்னுரை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனம் 2-11 முடிய. திருமுழுக்கு யோவான் தான் வரவேண்டிய எலியா என மக்கள் கருதி அவர்கள் தேடி வரும்போது அத்தருணத்தை தனக்கு ஏற்றதாக்கிக் கொண்டு பெயரும் புகழும் பெறுவதற்கு பதில், நான் உலக மீட்பர் அல்லர், அந்த மீட்பர் வரும் வழியை காட்டும் கை காட்டி மட்டுமே என்பதை திருமுழுக்கு யோவான் வெளிப்படையாக கூறுகின்றார். நெருக்கடி, அடக்குமுறை, கைது, கொலை இவற்றிற்கு மத்தியிலும் ஆண்டவருக்குள் இணைந்து வாழ்பவரால் மகிழ்ந்திருக்க முடியும் என்பதற்கு திருமுழுக்கு யோவான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறும் நற்செய்தியை கவனமுடன் கேட்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, திருவருகை காலம் 3ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர்.
பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் மகிழ்ச்சி எனும் திரியை நாம் ஏற்றி ஆண்டவருடைய மகிழ்ச்சியை, ஆண்டவருடைய வருகையை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள நமக்கு திருச்சபையானது இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த இறைவார்த்தையின் பெயரிலே, அதாவது சிறப்பாக நற்செய்தி வழியாக நாம் ஏற்றியிருக்கும் அந்த மகிழ்ச்சியானது நாம் உள்ளத்திலும் இல்லத்திலும் திருச்சபையிலும் நமது நாட்டிலும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கின்ற சமயத்திலே அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனை நமக்கு தாங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை, திரு வருகை காலம் என்று சொன்னாலே நமக்கு 2 பெரும் புனிதர்கள் நம் மனதில் வருவார்கள். ஒன்று அன்னை மரியாள், இரண்டாவதாக திருமுழுக்கு யோவான். இந்த இருவருமே ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். திருமுழுக்கு யோவானை பற்றி தான் இன்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலை நிலத்தில் ஒரு குரல் கேட்கின்றது என்று எசாயாவால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை திருமுழுக்கு யோவானில் நிறைவேறியது. அப்படிப்பட்ட யோவான் ஒரு சுதந்திரத்தோடு தன்னுடைய நற்செய்தி பணியை அவர் ஆற்றியதை நாம் பார்க்கின்றோம். சுதந்திரத்தோடு நற்செய்தி அறிவித்தார். யாருக்கும் பயப்படாமல் நற்செய்தி அறிவித்தார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து கூட அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது. ஆனால் இன்று நாம் நற்செய்தியில் பார்க்க வேண்டும், அந்த சூழ்நிலை மாறி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர் யோவான் சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருக்கின்ற சமயத்திலே ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை அவர் பார்க்கின்றார். அவர் எழுப்புகின்ற கேள்வியை பாருங்கள், வரவிருப்பவர் நீர்தாமா? ஆண்டவர் திருமுழுக்கு கொடுத்த சமயத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் திருமுழுக்கு யோவான் வழியாக நாம் பார்க்கின்றோம், அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், எனக்கு பின் வருபவர் என்னை விட பெரியவராக இருப்பார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று. அப்படி சொன்னவர் இன்றைய நாளில் கேள்வி எழுப்புகிறார். இயேசுவை பார்த்து இயேசுவிற்கு தூதுரை அனுப்புகிறார், வரவிருப்பவர் நீர்தாமா என்று. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய நம்பிக்கையை விளக்கும் விதமாக தனது சீடர்களிடம் சொல்லி அனுப்புகிறார். லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல, இயேசு தன்னுடைய படிவாழ்வை ஆரம்பித்த சமயத்திலே அவர் சொன்ன அந்த கருத்துக்களானது, இறைவாக்கு பணியானது அங்கே நிறைவேற்றப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதை போய் அவரிடம் சொல்லுங்கள். இதை பார்த்து அவர் நம்புவார், நான் தான் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா என்று. அன்புக்குரியவர்கள், நாமும் பல நேரங்களிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள தயங்குகின்றோம். யோவானை போன்று நாம் சிறையில் அடைக்கப்படுகின்ற சமயத்தில் கவலைகளால், மன போராட்டங்களால், உலக கஷ்டங்களால் நாம் சிறையிலிடப்படுகின்ற சமயத்தில் நாம் கடவுளை நம்ப மறுக்கிறோம். கடவுள் இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புகிறோம். உண்மையான இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் அறிக்கையிட மறுக்கின்றோம்.
ஆகவே தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்க வேண்டும், உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள், என் மீது இன்னும் ஆர்வமாக நம்பிக்கையை அதிகமாக்குங்கள். அந்த நம்பிக்கையை அதிகமாக்குவதன் வழியாகத்தான் இந்த உலகம் தர முடியாத உன்னதமான மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை 3வது வாரத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாம் கடவுள் மீது நம்பிக்கையை கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்றவர்களாக நாம் ஜெபிப்போமா? மகிழ்ச்சியை எங்களுக்கு தருபவரான இறைவா, உண்மையான மகிழ்ச்சியை நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மீது நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நாங்கள் எங்கள் வாழ்வில் மேலோங்க செய்ய நீர்தாமே எங்களுக்கு ஆசீர் தந்தருளும். அன்பாண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியை இந்த உலகத்தின் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் தேடுகின்றோம். ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் நிலையானதல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு ஆசிரை தந்து உண்மையான எப்பொழுதும் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர் நீர்தாமே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நல்ல ஆசி தந்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.